அவன் கூட ஜெயில இருந்து வெளியில வந்த பழனிசாமி கூட இருக்கிறான். 2 பேரும் சேர்ந்து நம்மள எல்லாம் கொல்லணும்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருக்காங்களாம். கிழிச்சாங்கனே அவனுங்கள வர சொல்ல நல்லா சமத்தி அடிச்சு வாயில ஒட்ச அனுப்பலாம். அது ஒரு குமுட்டை இது ஒரு குமுட்டை 2 குமுட்டை சேர்ந்து நான் கோழியா தெரியும் போது. கூமுட்டையும் சேர்ந்து எப்படா கோழி உருவாக்க? சேவல ஒன்னும் சேர்ந்தா தான் கோழி உருவாங்க. சும்மா வசனம் பேசுறதுக்காண்டி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன். டேய் சும்மாறா. அவங்க இப்ப முன்னாடி மாதிரி இல்லடா, அதை விட ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. வாழ்நாள் முழுக்க ஜெயில போய் உட்காந்து களியை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனா இவங்களை கொன்னே ஆகணுங்கிற வெறியில திரியுறாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. அண்ணே பயந்துட்டியானே? என்ன மச்சான் நர்வஸா இருக்கீங்க? ஏன் நாங்க 2 பேரும் கூட இருந்து உங்க பாடி ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்கு? என்னாச்சு? கரெக்ட் இல்ல? என் கூட நீங்க 2 பேரும் இருக்கீங்கல்ல, திடீர்னு ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம 3 பேர் சேர்ந்து இல்ல ஒரு கும்பல் வர மாதிரி தெரியுது. டேய் வாங்கடா. வந்துட்டாங்கடா. போயிட்டாங்கடா. அப்படியே அங்கிட்டு வாங்கடா. போயிட்டாங்களா? காஜா என்னடா பண்ணீங்க? நம்ம கிட்ட டூல்ஸ் இல்ல மச்சான். வர்றவன் டூல்ஸோட வந்தா என்ன பண்றது? அதான் பதுங்கி அட்டாக் பண்ணலாம் சொல்லி ஓரமா பதுங்கலாம். பதுங்கி அட்டாக் பண்ணலாம் இருந்தீங்களா? இந்த காட்டு பண்ணி கக்கா போற மாதிரி ஒருத்தன் பதுங்கி அட்டாக் பண்றான், ஒருத்தன் நின்னுகிட்டு அட்டாக் பண்றான். ஏன்டா நீங்க செக்யூரிட்டி, ஒரு கும்பலே வந்தாலும் காப்பாத்துங்க. ஏன்டா நீங்க சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க பழி வாங்கணும் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எங்கிட்ட இருந்து வருவாங்க, என்ன டூல்ஸ் கொண்டு வராங்க தெரியாது. அதனால தான் நாங்க அப்படி யோசிச்சோம். அதுதான்டா எனக்கும் புரியல. ஏன்டா அவங்க பழி வாங்கணும்? நம்ம என்னடா தப்பு பண்ணோம்? நம்ம என்னடா துரோகம் பண்ணோம்? தப்பு பண்ணது அவங்க, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்ப அவங்க என்னமோ நிரபராதி மாதிரியும் நம்ம அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரியும் அதுக்காக நம்மள பழி வாங்கணும், அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டோங்கிற நோக்கத்துல பழி வாங்கணும் புத்தி செல்ல புறப்பட்ட ஆளுக்கால புறப்பட்டு வராங்களா? என்னடா பண்றது? அண்ணே இன்னைக்கு உலகத்தோட போக்கு என்னன்னு உனக்கு தெரியவே தெரியல. இன்னைக்கு தேதியில நல்லவனா இருக்கிறவன்லாம் ஒண்ணு இழிச்சவாயன், இல்லன்னா அயோக்கியன். அயோக்கியனா இருக்கிறவன்லாம் அப்பாவி, இல்லன்னா நல்லவன். புரிஞ்சுக்கிட்டியா? எல்லாம் தலையில மாறி போச்சுனே. நல்லவனா இருக்கிறவனை எல்லாம் தேடி தேடி ரிவிட் அடிக்கிறாங்கனே. காஜா நீ நல்லவனா கெட்டவனா? நல்லவன். அப்போ உனக்கு ஏற்கனவே ரிவிட் அடிச்சிட்டாங்களா? விளையாட்டா இருக்கா? சிரிச்சிட்டு இருக்கா? பல்ல காட்டிட்டு. இந்த மாதிரி ஒரு டென்ஷனான சூழ்நிலையில மைண்ட ஸ்மைலிங்கா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ண முடியும். அவன் சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. நல்லவனாவே இருந்து யோசிச்சோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளும் அயோக்கியமா ஏதாவது பிளான் பண்ணாதான் அவங்கள அட்டாக் பண்ண முடியும். நீங்க அயோக்கியன மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. மூஞ்ச இப்பெல்லாம் வச்சு யோசிக்க கூடாது. அது ஒரு மாதிரி டெரரா மூஞ்ச வைங்க, அப்பதான் வரும். அயோக்கிய மாதிரி அவங்களால பண்ண முடியாத, நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். அது உங்க 2 பேரால தான் பண்ண முடியும். டேய் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. அது நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறது இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடலாம் அவங்கள. மச்சான் தேங்க்ஸ் மச்சான். டேய் மச்சான் டேக் அப் ஆயிட்டாரு. மைண்ட ஓபன் ஆயி. மச்சான் அது என்ன ஐட்டான்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஆள் கூட மட்டும் டீல் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த விஷயம் ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிரும். நான் சொன்னது நடக்கும். எந்த ஒரு ஆளு? அவங்கள உரு தெரியாம இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து டீலிங் வச்சுக்க வேண்டிய ஆளு உங்க ஃப்ரெண்ட் நானி. பேர் சும்மா இருப்பா. அவங்கள ஊரை விட்டு அனுப்புனா எங்களை உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புங்கிறதே இருக்காதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டெக்னிக்கலா ஒரு பிளான் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் என்னடா எனக்கு செக்யூரிட்டியா வரேன்னு சொன்னீங்க, டக்குன்னு ஓடுறீங்க. பேய்னு சொன்னாலும் ஓடுறீங்க, ஆள்னு சொன்னாலும் ஓடுறீங்க. என்ன பண்றது? எனக்கு என்னமோ என்ன கொலுச்சு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. எங்க சுத்தியா? எங்க கேக்குது? காஜா கேக்குதா? எங்கடா அவரு? மச்சான் என்ன ராகினி? இல்லங்க ஜன்னல் சாத்த போறேன். எதுக்கு ஜன்னல சாத்துற இப்போ? பயமா இருக்குங்க. இன்னைக்கு அந்த ராஜேஷ் வந்து அவன் மூஞ்சி காட்டணும்னு எனக்கு பயமா இருக்கு. அவன் முகத்தை பார்த்தா என் நிம்மதியே போயிருதுங்க. அதுக்கப்புறம் என்னால இயல்பாவே இருக்க முடியறது இல்லைங்க. இன்னைக்கு அப்படி எதுவும் ஆகாது ராகினி. ஜன்னல் திறந்தே இருக்கட்டும். இல்லைங்க ராகினி புரிஞ்சுக்கோ ராகினி. இங்க பாருங்க, என்னோட சங்கடத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஜன்னலை திறந்து வச்சு அவன் வருவாங்க. வரட்டும் ராகினி.
வரட்டும்ங்கறேன். அப்பதான் அவன் மாட்டுவான். அவன் வரணும், உங்க அண்ணன் கிட்ட மாட்டணும் ராகினி. அதுக்காகவே ஜன்னல் திறந்து இருக்கட்டும். எங்க அண்ணங்கிட்டயா? ஆமா ராகினி, உனக்காக, நமக்காக, அந்த ராஜேஷை பிடிக்கிறதுக்காக உங்க அண்ணன், காஜா, சமந்தம் 3 பேரும் வெளியில காவலுக்கு இருக்காங்க ராகினி. எங்க போனாங்க இவங்க 2 பேரும்? இவங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரத பெரிய படம் இருக்கே. என்ன பயந்துட்டீங்களா? ஏய், என்னடா இது? இது ஆர்மி ஸ்டைல். ஆர்மில எதிரிகளை பிடிக்கிறதுக்கெல்லாம் இப்படித்தான் உடம்பெல்லாம் செடி கட்டிக்கிட்டு பிடிப்பாங்க. அதுதான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம் ராஜேஷை பிடிக்க. சம்பந்தம், எப்படா சம்பந்தம் இப்படிலாம் கலக்குற? ஆர்மி ஸ்டைல்னாலும் கலக்குற, அகோரி ஸ்டைல்னாலும் கலக்குற. எப்படியோ சம்பந்தம், இன்னைக்கு நைட் மட்டும் அந்த ராஜேஷ் வந்தானா, நீ ஆர்மி ஸ்டைல்ல பிடிப்பியோ தெரியாது, இல்ல அகோரி ஸ்டைல்ல பிடிப்பியோ தெரியாது. அவனை பிடிச்சு ஒரே அமுக்கிடணும். அவனை வெட்டி கண்ட துண்டமாக்கிறேன் நான். கண்டிப்பா. சரியா? ரெடியா இருந்துக்குங்க. நீங்க 2 பேரும் இந்த மரத்துக்கிட்டே நின்றுக்குங்க. ஓகே. நான் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போயிடுறேன். நீங்க 2 பேரும் இங்கே இருந்துக்குங்க. ரெடியா? ஓகே. ஏய், தைரியமா இருந்துக்கணும், பயப்படக்கூடாது. போயிட்டாங்களா? இவங்களை கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்குள்ள நாப்பட்ட பாடா இருக்கு. வாடாங்க, வாங்க என்ன வாங்க. உங்க 2 பேரும் அங்கே தானே இருக்க சொன்னேன், இங்கே என்ன வந்தீங்க? நான் அங்கதான் நின்னுக்கிருந்தேன். நீங்க தான் தேவலாம் பயந்துறான்னு சொல்லி பயத்த கிளப்பி அதனால தான் அங்க வந்தோம். ஏன்டா பயந்து இப்படி சாகுறீங்க? திருப்பூர்ல தான் நானி போய் எதுக்கு தேவலாம அதை இருக்கிறீங்க? இங்க பாருங்க, அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு. இப்ப நீங்க இருக்கிற இடம் தான் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. பேசாம நாங்க இங்கே நின்றுக்கிறோம், நீங்க அங்க போய் ராஜேஷை பிடிங்க. சரி, ஓகே. அப்புறம் சம்பந்தம், இது என்ன மரம் சொல்லு? வேப்ப மரம். வேப்ப மரம். ஆமா. வேப்ப மரத்தால நம்ம ஊர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? என்ன ஸ்பெஷல் இருக்கு? நம்ம ஊர்ல அடங்காம கிடங்காம தெரியுது பத்தியா, பேய் பிசாசு எல்லாம். ஆமா. அந்த பேய் பிசாசை எல்லாம் ஆணி அடிச்சு இங்கதான் அரைஞ்சு வைப்பாங்க. அவ்வளவு பேய் இந்த மரத்துல இருக்கு. என்னடா கேட்டு இருக்கியா? டேய் காஜா, என்னடா பேயெல்லாம் வேப்ப மரத்துல நிக்கும் சொல்றாரு? அத்தாடி, இது தெரியாம இங்க வரணும் நினைச்சுடா. வாடா நம்ம அங்கிட்டே போயிருவோம்டா. டேய் காஜா, நில்றா. காஜா, அந்த மாமரத்துல நிக்கிறத விட இந்த ஓட்டுக்கிலே நின்றோம்னா பனி தெரியாது. இங்க இருந்து பாப்போம், அவன் வந்தானா போய் பிடிப்போம். சரியா? வா. ஃப்ராடுத்தனமா யோசிக்க தெரியாது, ஆனா நல்லா பயமுறுத்துற மட்டும் வந்துறாரு நம்மளுக்குன்னு. டேய் காஜா, உரசாம நில்லு, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உரசாம நில்றா. நான் வரசல, நீ சும்மா இரு. பயமா இருக்கு. நான் எங்க உரசிட்டேன், நீ தான் உரசிட்டு இருக்க. பேசாம இருக்கிறியா? டேய் இப்ப என்னன்ற நீ? உங்கள பத்து தூங்குறாரு. டேய் நாக்கல வலி வந்து தலை வாட ஓடிடும்டா. இது என்ன பய மோசமான இதா இருக்கு. இது பார்த்தா ஒரே பயமா இருக்குடா. யோ, சோள காட்டு பொம்மையாது. போயாங்க. உன்னால நான் ஓடி வந்துட்டேன். ஏய் பயமுறுத்துற என்ன? ஆமாடா. டேய் காஜா, அவர் பாறா. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் என்னமோ பெரிய ட்ரெஸ் எல்லாம் நீட்டா போட்டுக்கிட்டு என்னமோ பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காரா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவரு கொஞ்சமாச்சும் யோசனை இருக்காடா. டேய் ஏண்டா, இங்க நம்ம 3 பேருமே வந்துட்டோம்.
அங்க சொக்கு மாமா வீட்டுல காவலுக்கு யாருமே இல்ல. ராசு வந்தானா என்னடா பண்றது? வாழ்கவே எனக்கு கேட்டுச்சுமா. வாங்க வெளியில பாப்பாடா. யாரோ ஓடுறான்டா வாங்க. சீக்கிரம் திறங்க. வாங்கண்ணே வாங்க. கார் இந்த கார். அண்ணே அந்த ராஸ்பே வண்டி தானே போகுது. அவன் தானே ஓட்டு மேல கண்ணாடி தெரிஞ்சுக்க போறான். அவனா இவ்வளவு நடந்திருக்கு இன்னும் அடங்க மாட்டானே அவன். அண்ணே அவனை வெட்டி வகுந்து போடணும்னே. டேய் போங்கடா வண்டி எடுங்கடா. போங்கடா. இருங்கப்பா. வாங்க இங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ஏன் அவசரப்படுறீங்க? என்ன நீங்க? அவன் பின்னாடியே போன விரட்டி பிடிச்சிடலாம்ண்ணே. அவன் பின்னாடி நம்ம போயிட்டோம்னா அப்புறம் இங்க யாரு இருப்பாங்க? அவன் போற மாதிரி போ காமிச்சிட்டு அப்புறம் இங்க வந்து இறங்கிட்டானா இவனுங்களை எல்லாம் விட்டு தான் பிடிக்கணும். நாம இந்த இடத்தை விட்டு நகர்றது சரி கிடையாது. வாங்கண்ணே உள்ள போவோம். இல்லண்ணே அதான் நான் சொல்றேன்ல வாங்கண்ணே. என்னது ஓட்டு மேல ஏதோ கல்லு விழுந்த மாதிரில சத்தம் கட்டுச்சு? இல்ல ராசுபே பண்ண வேலை சம்பந்தி. அவன் தான் ஓட்டுல கள்ள தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கான். என்னங்க இது? அவன் ஏன் இப்படி பண்றான்? அவனுக்கு நம்ம என்னங்க கெடுதல் பண்ணோம்? அவனை கட்டி போட்ட அன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டி இருக்கணும். போலீஸ்ல ஒப்படைச்சு அவன் ஜாமீனை கேன்சல் பண்ணிருக்கணும். பாவம் பார்த்து அவுத்து விட்டது தப்பா போச்சு. ஏன் தப்பத்தே மலரு? அவன் வீட்டுக்கு போனவனுக்கே அவன் வெட்டி கூறு போட்டுக்கணும். என்கிட்ட அரை குறையுமா அடி வாங்கி தப்பிச்சு போயிட்டான்ல. அடிபட்ட பாம்பு கடிக்க பாக்குது மலரு. என்ன சம்பந்தி இது? இவர மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணா பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டா நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வீட்டுல பாதுகாப்பா இருக்க முடியும்? பதட்டப்படாதீங்க சம்பந்தி. அதான் ஒன்னும் ஆகல இல்ல. நாங்க தான் இங்க இருக்கோமே. நீங்க பயப்படாம உள்ள போங்க. சம்பந்தி இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. இப்படி எல்லா நாளும் ஆள்படையோட இருக்கிறது சாத்தியமா? இல்ல சம்பந்தி நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். இதை இப்படியே நான் போக விட மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க பிள்ளையெல்லாம் கூட்டி போய் உள்ள போய் படுங்க. சரி நீங்க ஏன் பனியில நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. 2 பேரும் உள்ள வாங்க. நீங்க போங்க சம்பந்தி. நாங்க வரோம். வாங்க. அண்ணே 2 பொண்ணு பெத்து ஒரு பொண்ணை இழந்துட்டேன்.
ஆனா இந்த பொண்ணாவது நல்லா இருக்கட்டும் நினைச்சு நான் தான் இங்க வந்து கஷ்டப்படுறேன்னா நீங்களும் என்னோட வந்து கஷ்டப்படுறீங்களேனே. அட என்ன நீங்க? மலர் யாரு? அவளும் என் பொண்ணு தான். வாங்க. ரொம்ப நன்றி. வாங்க. வாழ்கவே எங்க அத்தையும் மாமாவும்? அம்மா அப்பா குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு 3 நாள் ஆகும் மச்சான். முந்தா நாள் ராத்திரி வந்த மாதிரி நேத்து ராத்திரி வருவான்னு நினைச்சேன். வராம போயிட்டானே. ஆமா மச்சான், ஆர்மி கெட்டப்பெல்லாம் போட்டு வேஸ்டா போச்சு. ஆர்மி கெட்டப்பு அவரு கெட்டப்பு என்னமோ ட்ரை பண்ணாங்க. மச்சான் இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன? ஆர்மில எதிரியை பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. என்ன? வீட்டை சுத்தி கண்ணி வெடி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிருவோம். அவன் எப்ப வேணாலும் வரட்டும். அவன் காலை வச்சா மாட்டிக்கிடுவான். தப்பி தவறி நம்மளே காலை வச்சுட்டோம்னா ஏன்டா நீ ஒருத்தன்? அவன் மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நேத்து நாங்க இருந்த வெறிக்கு அப்படியே ஒரே அமுக்கு அமுக்கி அவனை தூக்கி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுருப்போம். சும்மா இருக்கலாம். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? என்ன நடந்துச்சு? அவன் பாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். இப்ப மறுபடியும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அவன் பண்றதுக்கு அவன் மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு அவன் காலெல்லாம் பிரிச்சு மேயணும். அதை விட்டு காலை பிரிச்சா பத்தாதே, அவன் கை ரெண்டும் உடைச்சு மூஞ்ச உடைக்கணும். கையையும் உடைக்கணும்ன்றியா? அவன் சிக்கட்டும். என்னால தானே நீங்க எல்லாரும் ராத்திரி பணியில நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதை விடுமா. என்னங்க நீ கல்யாணம் ஆகி நீ நிம்மதியா இருக்குன்னு எவ்வளவோ பண்ணும். அந்த நிம்மதியை கெடுக்க ஒருத்தன் வரானா பாத்துட்டு சும்மா இருப்பான்னு நினைச்சீங்களா? என்னனே பேசாம மச்சான் நியாயமா இதெல்லாம் நான் பண்ண வேண்டிய வேலை. சகல நீங்க பழையமா இருந்தீங்கன்னா அதை பண்ணலாம். இப்பெல்லாம் நீங்க அதை செய்யக்கூடாது. நீங்க புது மாப்பிள்ள, எங்க பொண்ணை பத்திரமா நீங்க பாத்துக்குங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அவனை என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிக்கிறோம். சாரி மச்சான், நைட்டு ஃபுல்லா இந்த பனியில உங்களை காவலுக்கு இருக்க வச்சிட்டோம். என்னங்க இதுக்கு போய் நீங்க சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? பனியில எங்களை காவலுக்கு நிக்க வச்சது எவனோ அவன் வரலையே. வந்திருந்தானே நேரம் வேலை முடிஞ்சிருக்கும். சரி நாங்க அப்படியே கிளம்புறோம். ஃபீல் பண்ணாதீங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மறுபடியும் அவன் வந்தாலோ இல்ல போன் பண்ணி தொந்தரவு கொடுத்தாலும் வேற எதுனாலும் உடனே எனக்கு போன் பண்ணுங்க. சரி நான் மச்சான். வந்துடுறேன். வரமா தைரியமா இரு. நம்ம இங்கே காவலுக்கு இருக்கவங்க அவன் தெரிஞ்சுக்க நைட் வந்து பாட்டு போயிருப்பான். வரேன். சரி மச்சான் வாங்க போலாம். இந்த ரகனி காலிங் பெல் அடிக்குது. இதுக்கு போய் பயப்படுற? சரி யாருன்னு பாருங்க. என்னங்க யாரையுமே காணோம். பயமா இருக்குங்க. சரி வா போய் பார்க்கலாம். யாருங்க? வணக்கம் சார். காலிங் பெல் அடிச்சுட்டு ஒளிஞ்சு நிக்கிறீங்க? ஒளிஞ்சிலாம் நிக்கலங்க, ஓரமா தான் நின்னேன். சரி என்ன விஷயம்? ஆல்பம் சார், உங்களோட கல்யாண ஆல்பம். ஓ சரி தேங்க்ஸ்ங்க, நான் ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். தேங்க் யூ சார். போயிடும். ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். ஏய் நான் தான் முதல்ல ஏய் பாப்பேன். நான் ஃபர்ஸ்ட். நான் தான் பாப்பேன். நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேனே. சரி வா சேர்ந்தே பார்க்கலாம்.
ஏன் ஏன் அவசரம்? கொடுங்க.